ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் கன்னியாகுமரி நண்பன். நாம் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் வந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சு. நம்ம டைமண்டு 3 லீகில் இருக்கோம். பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டே போய் க்ளோவால் எடுத்துருவேன். அப்புறம் WS அங்கே பார்த்திங்க எனிமி அடி நல்லா வந்து க்ளோவால் எடுத்தது நல்லதாக போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊக்காங்கலாம் போட்டு என்னெல்லாமோ பண்ணுவாங்க. போட்டாச்சு, ஒரு ஆளை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம டீம்மேட் எல்லாம் டவுன் ஆயிடுவாங்க. அப்புறம் மெடிக்கிட்ட போட்டுட்டு நான் அந்த இதை போட்டு விட்ருவேன், நம்ம டீம்மேட்டை ரிவே பண்ணதுக்கு. அது வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டு, அது இருந்த போட்டு விட்டேன். கில்லாம் எடுத்துகிட்டு அவன் இப்போ 2 பேர் பார்த்தீங்கன்னா நச்சுன்னு விழுந்துடும். நல்லதாக போச்சு. அப்போ ஒரே ஒரு ஆள் தான், நான் வந்து வெறியோடு இருப்பேன். இப்போ இன்னும் ஒருத்தன் தான்டா, அவனையும் முடித்து குவாட்ரா கில் அடிக்க போகிறான்னு பார்த்தா பல்பு எலிமினேட்டு ஆஃப்லைன் போல் இருக்குது. அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து என்ன கன்று MP5 தான் நம்ம மோஸ்ட்டாக எடுப்போம், ஏன்னா அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் இந்த கன்னை வந்து செட் பண்ணி இதை எடுக்கணுன்ட்டு ஓடி வருவேன். பார்த்தீங்கன்னா சரியான அடி செத்தேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாம் நம்ம டீம்மேட் எல்லாருமே முடிஞ்சு கதை. அப்புறம் அந்த எலிமினேஷன் ரீப்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம எப்படி தலைவன் அடிச்சிருக்கான்னு பாருங்கள். நச்சுன்னு ரெண்டு அடியும் ஹெட் ஷாட்டு தான். அப்புறம் அந்த ரவுண்டு முடிஞ்சு அடுத்த ரவுண்டு MP5 எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து இந்த ரவுண்டும் அடி தான் வாங்கியிருப்போம். இந்த ரவுண்டும் நம்மளை புதைச்சிருவாங்க. பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு சரியான ஹெட் ஷாட்டுவோம். அது க்ளோவால் இல்லையா, நம்ம முடிச்சிடலாம். அதுவும் முடியல, க்ளோவால் இல்லாமல் நம்மளை முடிச்சிருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கடுப்பான ஒரு விஷயம் நடக்கும். நம்ம டீம்மேட் பார்த்திங்கன்னா அங்கே இருப்பார். நமக்கு வெரி டென்ஷன் ஆகிரும். டென்ஷன் ஆகி அந்த இதெல்லாம் ரிப்போர்ட்டை கொடுத்து விட்ருவேன். கடுப்பாக இருக்கும் கைஸ். நம்ம அங்கே போய் அடி வாங்கிட்டு இருப்போம். தலைவர் சொல்ல முடியாது, ஏதாவது பிஸி ஷெடியூலாக இருக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் தலைவர் ட்ரை பண்ணுவார், ஏன்னா அடிச்சிருடா குவாட்ராக்கில் அடிச்சிருவேன், லைட்லாம் போடுவேன்னு நினைப்பேன். கஷ்டம்தான், ஏன்னா 4 பேர் 4 vs 1. அப்புறம் இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இந்த ரவுண்டு MP40 வாங்குவேன்னு நினைக்கிறேன். அதான் MP40 வாங்க. இது வந்து காமெடியாக இந்த ரவுண்டும் தோற்றுருவோம். இப்போ பாருங்கள், கிரனேட்லாம் தீ போடும். நான் இங்கே சைடில் வந்துட்டோம். அடுத்து ஒருத்தன் டவுன் பண்ணிட்டாங்களா, அப்புறம் ரிவே பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ தலைவி வந்து ஊக்காங்க போட்டு அப்படியே ஓடி வருவாங்க, கிரனேட்லாம் தூக்கி போட்டு. நான் வந்து இங்கே சூப்பராக பண்ணலான்னு நினைப்பேன், ஆனால் என்னை வச்சு காமெடி பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக அடிக்கிற மாதிரி போயிட்டு க்ளோவால் போட்டுருவேன். பார்த்தா பின்னாடி இருந்து இன்னொருத்தர் வந்து போட்டான். சத்தியமாக ரீப்ளே பாருங்கள். ஐயோ, சைடில் சுத்தமாக பார்க்கவே இல்லை. அப்புறம் இது நம்ம டீம்மேட்டு கடைசியில் ஒரு ஆளை டவுன் பண்ணி முடிஞ்சு அந்த ரவுண்டு முடிஞ்சு. இப்போ ரவுண்ட் 5 இதில் நம்ம கம்பேக் கொடுப்போம். இப்போ பாருங்கள், MP40 எடுத்தாச்சு, எடுத்து ஓடிவோம். இதில் வந்து நம்ம டீம்மேட்டு தான் சூப்பராக விளையாடுவாங்க. இதில் நான் ஒரு ஓசிக்கெல்லாம் அடிப்பேன் இந்த ரவுண்டு. அதை பாருங்கள், பாவம் தான் நம்ம டீம்மேட்டோட கில்லு. கிரனேட்லாம் போடுவோம், வத பின்னாடி இருந்து போட்டுருவோம். அப்புறம் தலைவர் வந்து முடிச்சுட்டு ரிவே பண்ணுங்க தலைவான்னு கிட்ட போவேன். நான் கில்லு எடுத்துகிட்டு தான்டா உன்னை ரிவே பண்ணுவேன் அப்படின்னு ரிவே பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம லைஃப்பு கூட போடாமல் ஒரு ஆள் தான் அடிச்சிடலான்ட்டு கூட ஓசிக்கில். அது சாரி ப்ரோ, யாராக இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க, ஓசிக்கில் அடிச்சிடுவோம். அப்புறம் இந்த ரவுண்டு இதுவும் சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு காமெடி நடக்கும் பாருங்கள். கிரனேடு போடுவேன், அவங்களும் அதே மாதிரி யோசிச்சு கிரனேடு போடுவாங்க. அதில் தப்பிச்சிரும், அதெல்லாம் தப்பிச்சிரும். ஒரு க்ளோவால் போட்டு தடுத்துரும். அப்படின்னு பாருங்கள். இப்போது ஒரு ஆள் ஏறி வரோம், நான் அதை பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு ஆள் ஏறி வரோம் பார்த்தேன், அதை போய் அடிச்சிடுவேன். கரெக்டாக லாங்கிலேருந்து ஒரு ஆள் 2 பேரும் சேர்ந்து என்ன போட்டாங்க. நான் டவுனு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். தலைவா ரிவே பண்ணி, இது வந்து ஆட்டோ மேட்சா, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அதனால் ரிவே பண்ண மாட்டாங்க மோஸ்ட்டாக. அதனால் ரிவே பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். தலைவான்னு பார்த்தா அவன் பக்கத்துலேயே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம வெறியாற்றிட்டே இருந்தேன். எப்படியோ கடைசியில் வந்து நானும் மனுஷன் தாண்டா, ரிவே பண்ணுவேன்டா அப்படின்ட்டு ரிவே பண்ணி விட்டாங்க. இப்போ பாருங்கள், மெடிக்கிட்டு கூட போடாமல், ஏன்னா அங்கே வந்து கிராஸ் ஃபயர் ஆகிட்டுருக்கு. நம்ம முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணால் போதும் டீம்மேட்டுக்கு. அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஹெட்ஷாட்டில் அந்த ரவுண்டு முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரவுண்டு. இது சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் இந்த ரவுண்டு எப்படி இருக்குன்னு. நம்ம எப்பவும் போல் சுற்றி நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். அந்த இடம் இதுதான் அந்த இடம். இது பார்த்தா கொஞ்சம் ஃபுல் வியூ கிடைக்கும் அந்த இடத்தோட. அந்த இந்த இடத்தோட ஃபுல் வியூ கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைடோடு போயிடும். அங்கே யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் வந்து தலைவர் இருப்பார். போட்டாச்சு, சர்ப்ரைஸாக போய் அடிச்சிட்டோம். அழுத்தி பிடிச்சி போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அவன் டீம்மேட்டு வெறி ஆயிரும். இப்போ எனக்கு டக்குன்னு ஒரு யோசனை வரும். ஸ்கேட் போர்டு எடுத்துகிட்டு போய் என்ன எப்படி அடிச்சிருவீங்க அப்படின்ட்டு பின்னாடியே போய் அடி. அப்புறம் 2 பேரையும் முடிச்சு விட்ருவேன். முடிச்சு விட்டு இன்னும் ஒரே ஒரு ஆள் தான், இந்த தடையாவது குவாட்ரா கில்லு கிடைக்குமா அப்படின்ட்டு ஓடிட்டே இருப்பேன். ரொம்ப நேரம் ஓடிட்டுருப்பேன். கடைசியில் ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம கையால் தலைவருக்கு சாகணும்னு எழுதி இல்லை. அதெல்லாம் ஒரு பாருங்கள், அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. சரி, ஒரு வகையில் சந்தோஷம்தான். போயாக போட்டுட்டோம். நமக்கு பாருங்கள் அப்படி அமௌண்ட்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணியாச்சு. நம்ம இப்போது டைமண்ட் 2ல் இருக்கோம், 3 ஸ்டார்ஸ். அப்படி இதே மாதிரி அடிக்கடி நம்ம சேனலில் இனி வீடியோ வரும். மோஸ்ட்லி டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். பாருங்கள், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்ப்போம். பாய்.